பழம் வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து கலப்படம்னு சொல்லி சொன்னதுனால தர்பூசணி விற்காம போயிடுச்சு. அப்புறம் அந்த ஆஃபீஸரை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஆனால் வியாபாரமே போச்சு, விவசாயிகள் தான். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு தனிநபரை வந்து தவறான பிரச்சாரத்தோட அதே மாதிரி வந்து மாம்பழத்துக்கு வரி போட்டாங்க, ஜிஎஸ்டி போட்டாங்க. மாம்பழமே எங்கேயுமே வியாபாரம் பண்ண முடியல. அவங்க விளைச்சதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு செய்ய முடியல. அது மனிதத்துமே கொட்டினாங்க. ஆனா இதை ஏன் சொல்றேன்னா, அரசாங்கமும் வந்து எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதில் கவனம் செலுத்தணும். ஆனா செலுத்துற அது இந்த அரசாங்கம் அவங்க மேலே அவங்க அது வேற விஷயம். சீகரன் சார் வந்து ஒரு சொல்ல ஒரு பாட்டு ஞாபகம் வருது. உனக்கு முன்னே பிறந்த நிலம், ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம், உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் இருக்குமடா, இயற்கை உன்னை தந்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா, உனது எனது என்பதெல்லாம் இடையில் மாறு பந்தமடா, இடையில் மாறு பந்தமடா. ஏன் இந்த பாட்டை பாடுனா அது மாதிரி அது ஞாபகம் வரல. ஆனா அது பாட்டு அந்த வரி பிடிச்சிருந்தது. அப்புறமா அது எதுக்காக இந்த கருத்தை நான் முன் வச்சேன்னா, அந்த மாதிரி எல்லாரும் உண்டு எண்டுன்னு சொல்லி இந்த நாட்டில் சொல்றாங்க தவிர, சார் சொன்ன மாதிரி எந்த இல்லை எனக்கு வேணா அடுத்த சந்ததிக்கு வரட்டும் அப்படின்ற எண்ணம் வந்து மனிதனுக்கு ஒரு பட்சத்தில் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக இருக்கும். எடுத்துக்காட்ட அவர் வாழறாரு. அதுக்காக சொல்றாரு, அந்த இடத்துல வாழறாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரெண்டாவது என் மனசப்படுத்த நான் சொல்லலாம். அந்த இடத்துல அரங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அறிவு கெட்டி வந்து பாத்தீங்கன்னா, மனிதர்கள் ஒரு ஆதிவாசியா இருக்க சொல்ல இயற்கை தான் வணங்கினாங்க. இது வரலாறு. அதே மாதிரி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஒரு படம் இருக்குது. அது வாய்ப்பு இருந்தா பாருங்க. 10 கட்டளைகள். அது என்ன கட்டளைகள்னா, குடும்பமா வாழணும், முறையா வாழணும், கண்டமணி கூட கண்டமணி விற்கக்கூடாது, ஒருத்தருக்கு நம்ம கட்டுப்படணும், நீதி கட்டுப்படணும், நியாயத்தை கட்டணும். அதுதான் 10 கமாண்ட்மெண்ட், 10 கட்டளை. இந்த கட்டளைகளுடைய வெளிப்பாடு தான் அப்படியே வந்து முஸ்லீமாவும் கிறிஸ்டினாவும் அது அனுமதினு சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் வந்து மன்னர்கள், இந்த தமிழ்நாடு பரி போன்றவர்கள் மன்னர்கள் வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ராஜாக்கள் தான் சாமி. வரலாறு என்ன சொல்லுவாங்கன்னா, என் சாமி ராஜா தான் சாமி, அவர் தான், அவர் என்ன கட்டையிடாதான் சொல்லி எல்லாருமே மக்கள் அப்படி நினைச்சுப்பாங்க. அப்போ மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகபோகமாக வாழ்வாங்க. மக்கள் பசி பட்டினியாக இருப்பாங்க. அவங்கள வந்து எட்டி பார்த்துட்டு சரின்னு சொல்லி பஞ்சபட்சம் ஏதாவது எடுத்து போட்டு அப்படி போயிடுவாங்க. அந்த காலகட்டத்தில் தான், தப்பாத்துக்காதீங்க, எனக்கு தெரிஞ்ச வரலாறு நான் சொல்கிறேன். ஏன்னா புத்தனை பற்றி நான் சொன்னேன், ஒரு வர்த்தகத்தை போட போகிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஏன் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவருக்கு சாகு வருது, சாக பார்க்குறாரு, வாழ்வு மனுஷன் கஷ்டப்படுறாரு, இவ்வளோத்தையும் பார்க்குறாரு. அப்போ அவர் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த முயற்சி எடுக்கிறதுல எல்லாரும் அந்த மதத்தில் சேர்றாங்க. நிறைய நாடுகள்லையும் சேர்றாங்க, இந்தியாவிலையும் அதே மாதிரி சேர்றாங்க. அப்படி சேர சொல்ல அந்த மதம் பெரும் மதமாக மாறுது. இந்த மன்னர்கள் வந்து இந்த நான் சாமி, இந்த சாமி, அந்த சாமின்னு கும்பிட்டு எல்லாரும் வந்து தவிர்க்க முடியாமல் புத்த மதத்தில் சேர்றாங்க. சேர சொல்ல புத்த மதம் பெரிய மதமாக ஆக சொல்ல அந்த இடத்துல என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா, ஆண்டான் அடிமை புத்த மதத்தில் சேர்றான், ஆண்டானும் சேர்றான். அப்போ ஒரு இடத்துல ஆண்டானும் அடிமையாக இருக்க சொல்ல திரும்பவும் அதே கல்ச்சர் அது உள்ள வந்து ஆண்டானுக்கு வந்து அந்த அடிமை வந்து அங்கே கை கட்டிட்டு அதே கலாச்சாரம் திரும்ப எது இருக்கக்கூடாதுன்னு அதே கலாச்சாரம் வந்துடுது. இதுக்கு மத்தியில் தான் வந்து சங்கராச்சார் போன்றவர் வந்து அந்த புத்த மதத்துக்குள்ள போய் அதை அதாவது சாதாரணமாக அழிக்குன்னா அந்த அளவுக்கு அழிக்கிறாங்க, சாகடிச்சு வந்து அதை அழிக்கிறாங்க. அதுக்கு அந்த சூழல் வந்து சாதகமாக போச்சு. இது ஒரு வரலாறு ஒன்று. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து நபிகள் நாயகம் பார்த்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தர்மம் செய்யணும், நியாயமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜீசஸ் எடுத்தாலும் அதான் சொல்கிறாங்க. நீங்கள் ராமாயணம் எடுத்தாலும் வந்து அதே தான் சொல்கிறாங்க, மகாபாரதத்தை அதான் சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் மனித இனத்துக்கு தேவைப்பட்ட தத்துவம். ஏன்னா அந்த தத்துவத்தை வச்சு தான் அந்த மனிதர்களை புரிய வைக்க முடியும். சொன்னால் கேட்பாங்க, எல்லாம் செய்வாங்க. எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் திருமணம் ஆனவங்க சிலையை செதுக்கி வைப்பாங்க, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், சிலை மூலியமாகவே வந்து வாழ்க்கை வரலாறு காட்டுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் அறியாமல் இருப்பாங்க. அப்போ தான் அந்த மாதிரி தேவைப்படுது. ஆனால் வரலாற்றில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானம் வளருது. விஞ்ஞானம் வளர சொல்ல சக்கரம் கண்டுபிடிக்கிறாங்க, நெருப்பு கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சி மனித இனத்தினுடைய சிந்தனை என்பது வந்து
அதுதான் சொல்லுவாங்க, பொருளால் ஆனது உலகம். பொருளை பார்த்த உடனே இதுதான் கல்லுன்னு சொல்றாங்க. ஆனா மனுஷன் மட்டும் என்ன செய்வான்னா அந்த கல்லை என்ன பண்ண முடியும்? ஒரு உதாரணத்துக்கு யுரேனியம் இருக்குது. யுரேனியம்ன்ற ஒரு கல்லை கண்டுபிடிச்சி அந்த யுரேனியத்துக்குள்ள என்ன சக்தி இருக்குது கண்டுபிடிச்சி இன்னைக்கு கவர்மெண்ட் பஸ் விடுறான். என்ன பஸ் விடுறான்? பேட்டரி பஸ் விடுறான். அதெல்லாம் யுரேனியத்துல இருந்து அந்த மாதிரியான இதுல இருந்து கண்டுபிடிக்கிறதா. இப்போ நம்ம செல்லுல இருக்கிறதுக்கு அந்த மாதிரி. அதனால பொருளை பார்த்து அவனுக்கு அறிவு வந்தால் அந்த பொருளை எப்படி பயன்படுத்தணுன்ற நாலேஜ் வந்து விஞ்ஞான வளர்த்து சொல்லதான் அந்த மனுஷன் மதத்திலிருந்து வெளியே வரான், ஆன்மீக கத்துலேருந்து வெளியே வரான், சாமின்ற கத்துலேருந்து வெளியே வரான். உடனே சார் வந்து ரொம்ப சொன்னார், சாமியிலேயே சக்தி அதான் தெரியாத ஒரு இது இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறாங்கல்ல. இந்த வார்த்தையை ஒரு சிந்தனை கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞான வளர்ச்சி தான். இன்னும் அது கொடுத்துருக்காரு. என்ன அது அவர் ஏன் நான் புத்த மதத்தை பற்றி அவர் பேச சொல்ல நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே ரைட் சாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ வந்து இன்னைக்கு கருத்தட்டைக்கார் சொல்கிறாருன்னா, இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் சிந்தனை விஞ்ஞான கண்டுபிடிப்பு தான் வருது. விஞ்ஞான கண்டுபிடிப்பு வெளிப்பாடு தான் மனுஷன் வந்து உலகத்தில் இங்கே வந்து கம்ப்யூட்டர் வர சொல்ல எல்லாரும் ஐயோ கம்ப்யூட்டர் வந்துச்சு இனிமேல் நான் அவன் தெரியலையா நாட்டில் என்ன ஆகும் தெரியல. ஆனால் அது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுது, அது கரெக்டாக பயன்படுறது. இப்போ வந்து ஏஐன்னு ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகும். அந்த டெக்னாலஜி வந்தால் இன்னும் எப்படி தெரியல. ஆனால் எது எப்படி வந்தாலும் கூட நம்ம எப்படி வாழறோம், நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அப்போ இந்த இடத்துல ஜாதி மதம் இருக்குதா இல்லையா, அப்போ மதத்தை வச்சு எப்படி நம்மளை பார்க்குறாங்க, நம்ம எப்படி மதத்தை பார்க்குறோம், இதை பற்றின ஒரு பெரிய ஆய்வு செய்ய சொல்ல ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்கன்னா சர்ச்சு வாசப்படியில் அதே கிறிஸ்டின் தான் பிச்சை எடுத்துன்னு. இந்த மசூதிக்கு போனீங்கன்னா அதே முஸ்லீம் தான் பிச்சை எடுத்துன்னு. நீங்கள் திருப்பதிக்கு போனால் அங்கே இருந்து தான் பிச்சை எடுத்துன்னு, வேறு யாரும் மாற்ற. அப்போ இந்த இடத்துல பணக்காரன் ஏழைன்ற இரு வர்க்கங்களாக தான் தெரியுதே தவிர, ஐயோ நம்ம வர்க்கத்தை சேர்ந்தவன் நம்ம ஜாதிக்காரன் நம்ம மதத்துக்காரன் என்ன பண்ணுறதில்ல, அவனை யாரும் காப்பாற்றுறது. முடிஞ்சா அந்த மதத்துக்காரன் ஒரு 10 ரூபா போடுவான், இல்லைன்னா 2 ரூபா போடுவான். ஆனால் ஏழை பணக்காரன்ற 2 கான்செப்டுக்குள்ளே தான் அந்த சமுதாயம் இயங்குறத தவிர ஜாதி மதத்துக்குள்ளே இல்லை. ஏன்னா நீங்களாகட்டும் நானாகட்டும் இந்த பேனர் கட்டியிருக்கிறோம், நம்ம எல்லாருமே மதத்தின் அடிப்படையில் இந்த சங்கத்தில் சேரல, ஜாதியின் அடிப்படையில் சேரல. ஒரு கிருமிக்கா பேச்சுக்கிறோம் பொதுவான தான். ஏன் இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன்னா, இங்கே ஒரு நேற்று ஒரு அறிமுகப்படுத்தி வச்சார் சார் ராமாவரம் சார், அது தவறானது, அது என்னுடைய கருத்து தவறானது, நான் தெரிவிக்க விட மாட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து தன் மதத்தை பெருசாக பேசணுன்ற சிந்தனை போக்கு வரும். இதை அவரை நல்லா புரிஞ்சுக்கினவர் இவரு இன்னொருத்தர் 2 பேர் வந்து என்ன பண்ணாங்க, அழகாக அவர் புரிஞ்சுன மாதிரியே பேசிட்டாங்க, மிச்சம் யாரும் பேச முடியல. ஏன் அது? ஏன்னா என்னுடைய சிந்தனை என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியும், அவர் சிந்தனை எனக்கு தெரியும், வரவனுக்கு நான் தெரியும். புதுசாக ஒருத்தர் வராரு, நீங்கள் வந்து மதத்தினுடைய தன்மையில் ஏதாவது சொல்லலாம்னு சொன்னால் அவர் தன்னை பெருமையாக பேசுவார். என்ன மதனாக இருக்கட்டும், கிறிஸ்டின் மதம் பெருமையாக பேசுவார். ஆனால்